எதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறீங்க, பெரியார் பேர் வைக்கிறீங்கன்னு அண்ணனுக்கு பதில் ஒன்று சொல்றோம். இப்போ கலைஞர் பேர் வேணாம், கலைஞர் பேர் எல்லாத்துல இடத்துலேருந்து தூக்கிடலாம். எந்த இடத்துல வச்சிருக்கிற ஜெயலலிதா பேர் வேணான்னு நீங்கள் சொன்னீங்க, போராடினீங்க. எந்த இடத்துல வச்சிருக்கிற எம்ஜிஆர் பேர் வேணான்னு நீங்கள் சொன்னீங்க. எம்ஜிஆர் பேர் வைக்கக்கூடாது, நீ ப்ரெஸ் மீட் உட்காந்துட்டு லோ 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 லோன்னு குலைச்சிட்டு இருக்கிறேன், கத்தேன் பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு காமராசர் பன்னாட்டு முனையம் பேர் வச்சிருக்காங்க. எதுக்கு காமராசர் பேருங்கிறேன் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ காமராசர் முதலமைச்சராக இருந்தார், மக்களுக்கு இதை பண்ணாருன்னு ஒரு இதுவாக பேர் வைக்கிறோம். அதே போலதான் கலைஞரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பகிரங்கமாக அறிவிச்சு மக்களோட வாக்குகள் பெற்று முதலமைச்சரானவர். உங்கள் சித்தப்பா மாதிரி காலில் விழுந்து டேபிளுக்கு அடியில் தடவி பார்த்து முதலமைச்சரானவர் இல்லை. தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு தமிழ்நாட்டு மக்களே மனப்பூர்வமாக ஓட்டு போட்டு முதலமைச்சரானவர். அவர் பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? காமராசர் பேரை வைக்கும்போது உனக்கு வலிக்காது, எம்ஜிஆர் பேர் வைக்கும்போது உனக்கு வலிக்காது, ஜெயலலிதா பேர் வைக்கும்போது வலிக்காது. பெரியார் பேருனா தான் உனக்கு குத்தும் குடையுமா? கலைஞர் பேருனா தான், அதுவும் கருணாநிதி பேருனா தான் உனக்கு குத்தும் குடையுமா? நீ அவ்வளோ யோகியனா இருக்க, முதலமைச்சருங்க பேரை வைக்கக்கூடாது, உனக்கு பாண்டித்துறை தேவர் பேரை தான் வைக்கணும் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு இப்போ காமராசர் பேர் வேணாப்பா, பாண்டித்துறை தேவர் பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லு. ஏர்போர்ட்டுக்கு காமராசர் பேர் வேணாப்பா, எனக்கு முத்துலட்சுமி ரெட்டி பேர் தான் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற. காமராசர் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தார், திராவிட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த 50 வருஷ ஆட்சியில் இவ்வளோ தூரம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிருக்கு. இந்தியாவிலே தனித்துவமான வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு இருக்குது. மருத்துவ கட்டமைப்பில் அதி உயர்தர மருத்துவ கட்டமைப்பாக இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதெல்லாம் காமராசரா பண்ணிட்டு போனார். யாரையும் 100% கேள்வி கேட்காம இவர் பகவான் ஏழுமலையான் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் ஓனர் RSS காரன், பிஜேபி காரன், சங்கி பயலுக தான் அந்த வேலையை பண்ணுவானுங்க. நாங்கள் சொன்னால் அப்படியே கேட்டுக்கணும் அப்படின்னு. கலைஞர் மேல திமுக மேல விமர்சனம் இருக்கான்னா இருக்கு. விமர்சனம்னா நியாயமான விமர்சனத்தை வை. அது என்ன பேர் வைக்கிற, அது இன்னும் குடும்பத்தை பேர் வச்சுட்ட, பேரே வேணாம்னா காமராசர்ல இருந்து பேசு.